ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த மாஸ்கிங் அண்ட் கீ ஃப்ரேம் வச்சு எப்படி எடிட் பண்றதுன்னு பொறுமையா சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 போட்டோ மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் 3 வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்சருமே வந்து 10 செகண்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு. இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்சருமே நீங்க 9:16 வச்சு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். நீங்களே வந்து கொஞ்சம் டார்க்னஸாக வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டார்க்னஸாக வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. டபுள் டிக் மார்க் கொடுத்துட்டு ஃபில்டர் டு அப்ளை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே அப்ளை ஆகும். கரெக்டாக 30 செகண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே மியூசிக் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோனா வீடியோ சாங் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சாங் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். மை மியூசிக் செலக்ட் பண்ணால் உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். அதில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதில் செலக்ட் பண்ணிட்டு இதில் எனக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸ் வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணி முன்னாடி வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் MP3 கட்டுற ஏதாச்சும் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இந்த க்ரீன் லைனில் 2 ஃபிங்கரை வச்சு நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி கீழே கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் இதை 2 ஃபிங்கர்லேயும் கிராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு டாப்பில் இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து இந்த கிளிப்பிங்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிடில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே வந்து மேலே மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டச் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களே இதை வந்து உங்கள் ஒரு ஃபிங்கரில் வச்சு கீழே இந்த மாதிரி கிராஸாக வந்து ஃபுல்லாகவே கிராஸாக இழுத்து வச்சுருங்க. இழுத்து வச்சதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கணும். இப்போ அப்படியே மாஸ்க் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற மாஸ்கை வந்து ஒரு ஃபிங்கரில் அப்படியே மேலே கொஞ்சமாக கொண்டு வந்து உங்கள் 2 ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி நல்லாவே ஜூம் பண்ணிவிட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த பிக்சரோட லாஸ்ட்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு மறுபடியும் மாஸ்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இதை க்ளோஸாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே நல்லாவே க்ளோஸாக ஜூம் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து கீழே ஃபுல்லாகவே இழுத்து வச்சுருங்க. இழுத்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது ஃபஸ்ட்டு கிளிப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கிளிப்பிங்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக மாஸ்கிங் கொடுக்கணும். இப்போ அடுத்த பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு மாஸ்க் ஆப்ஷனில் அதே செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த டாட்டை வந்து கீழே பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஆப்போசிட் கிராஸாக இந்த மாதிரி வச்சுட்டு கார்னர் டாப்பில் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபஸ்ட்டு பிக்சரில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்த உடனே மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த கார்னரில் கீழே ஃபுல்லாகவே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ஃபிங்கரில் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி விட்டு உங்கள் 2 ஃபிங்கரில் நல்லா ஜூம் அவுட் பண்ணி தெரிகிற மாதிரி வச்சுருங்க. தெரிகிற மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருங்க. அப்புறம் மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இப்போ உங்கள் 2 ஃபிங்கரில் வந்து மாஸ்கிங்கை வந்து நல்லா ஜூம் இன் பண்ணிவிட்டு இதை வந்து கார்னரில் கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட் பிக்சர் மாஸ்க் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாட்டை கீழே எடுத்து வச்சுட்டு மொத்தமாகவே கீழே வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க.
இப்போ மொத்தமாகவே டாப்பில் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிட்டு ஃபுல்லாகவே வந்து கீழே இறக்கி வச்சிருங்க. இது கடைசி கிளிப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணும். ஃபுல்லாகவே கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு மேலே 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிட்டு பிக்சர் தெரியிற மாதிரி கொண்டு வந்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டார்டிங் போயிட்டு இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஈஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு அனிமேஷனாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் வந்து வச்சுருங்க. இதவே வந்து 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வந்து வச்சுட்டு வந்துடுங்க. எல்லா பிக்சர்ஸ்க்கும் எல்லா கிளிப்பிங்ஸ்க்கும் இந்த 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த அனிமேஷன் எல்லாமே வச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் செட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேலே எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட், ஷேக் எஃபெக்டாக இருந்தாலும் பீட்ஸாக இருந்தாலும் வைப்ரேஷனாக இருந்தாலும் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு வேல்யூவெல்லாம் வச்சு கரெக்டாக வச்சுட்டு பார்த்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த எஃபெக்டை வந்து சின்னதாகவே இருக்கட்டும். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு கிளிப்பிங்ஸ்லும் நீங்கள் வந்து எத்தனை எஃபெக்ட் 2 3 எஃபெக்ட் எப்படி வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். நான் எப்படி கொடுத்துருக்கணும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி மாற்றி தான் நான் எஃபெக்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிரிக்ஸ் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து டைப் பண்ணி இந்த மாதிரி அனிமேஷன் கலர் எல்லாமே உங்களோட ஸ்கில் தான், உங்களோட சாய்ஸ் தான். நிறைய வீடியோவில் ஏற்கனவே வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். டவுட் இருந்தால் அதில் பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது. இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து கிளியராக கிடைக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. ரொம்பவே ஈஸியான எடிட் தான். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன கண்டாலும் பத்தாதடி.